பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் நேரடியாக இதனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை கேட்கிற பிள்ளைகள், ஒருவேளை வேதம் வாசிக்கிற பிள்ளைகளானால் இந்த பகுதி என்னவென்பதை அறிந்து கொள்வீர்கள். வேதம் வாசிக்காதவர்களாயிருந்தால், இல்லை உங்களுடைய கரங்களிலே வேத புத்தகம் இதுவரைக்கும் இதை அறியவில்லை என்றால், ஒருவேளை உங்களுக்கு இந்த 8ஆம் வசனத்தோடு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன நடந்திருக்கும், அந்த மனிதனுக்கு என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய இருதயங்களில் எழும்பலாம். ஏனென்றால் வசனம் அப்படித்தான் முடிகிறது. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போ சொன்னவர் அந்த அசுத்தாவில் இருந்த அந்த மனிதன் விடுதலை ஆனானா, விடுதலை ஆக இல்லையான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஒரு கேள்விக்குறியோடு வைக்கிறேன். நீங்கள் இதை கேட்டு இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இங்கே என்ன, ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி போகிறார். இவர் வந்துங்க, ஆண்டவர் வந்து இரட்சகர், உலக இரட்சகர், உலகத்தின் மனிதர்களை மீட்க வந்த இரட்சகர். இந்த உலகத்திலே எத்தனையோ இரட்சகர்கள் பிறந்து மரித்து அழிந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ இரட்சகர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரட்சகர்களை குறித்து நான் பேச வரவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை குறித்து அங்கு எழுதியிருக்கிற அந்த பகுதியை குறித்து நான் உங்களோடு பேச வருகிறேன். ஒரு மனிதன் சங்கிலிகளினால் கூடி கட்ட முடியாத அளவுக்கு அவனை சூழ்ந்திருந்த அசுத்த ஆவிகள் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவனுடைய எல்லா சமாதானத்தை உடைத்து சுடலையிலே வாழுகிற அளவுக்கு சத்துரு அவனை கொண்டு போய் விட்டிருந்த பொழுது, தேவன் இரட்சகர் ஆண்டவராக இயேசு அந்த மனிதனை தேடி போகிறார். உங்களுடைய வீட்டுக்கும் ஆண்டவர் தேடி வருகிறார் என்று இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும், புரிந்து கொள்ள வேணும். இந்த டெலிவிஷனில் பார்க்கிறீர்களா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் விசுவாசிக்க வேணும். அங்கு போன உடனே அந்த அசுத்த ஆவிகளுக்கு இவர் யார் என்று தெரிகிறது, இரட்சகர். இன்றைக்கு மனுஷர்களுக்கு தெரியல, சாத்தானுக்கு நன்கு தெரிகிறது. தேவனுடைய மனுஷன் யார், பொய்யார், யார் உண்மையா வாழுகிறார்கள் என்று சாத்தானுக்கு நன்கு தெரிகிறது. ஆண்டவரை பார்த்த உடனே கேட்கிறான், தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லையே என்று கேட்கிறான். இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி அந்த மனிதன் எப்படி கட்டிலே இருந்தானோ, ஒருவேளை நீங்கள் ஒரு கதையாய் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு கதை, ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒரு சாதாரண ஒரு கதைதான் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் ஒன்றையும் காண மாட்டீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நீங்கள் இதை யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிப்படையாத ஆண்டவரை அறியாத மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தால்
நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் ஆராதனைக்கு போகிறீர்களா? போக இல்லையா? நீங்கள் அந்த மனிதன் எப்படி கட்டப்பட்டிருந்தானோ அசுத்தாவியினாலே அப்படி நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். பைபிள் வாசிக்கிறீர்களா? இல்லையா? உங்களுக்கும் அந்த மனிதனுக்கும் எந்தவித சந்தேகம் இல்லை, நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். பைபிள் வசனத்தை கைக்கொண்டு நடக்கிறீர்களா? இல்லை. அப்படியானால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுவிக்க வாஞ்சிக்கிறார். ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் எண்ணாதீர்கள். உங்களுக்கும் இவர்தான் கடவுள், உங்களையும் விடுவிக்க வாஞ்சிக்கிறார். ஒருவேளை பலவிதமான வியாதியின் கட்டிலே இருக்கிறீர்களா? அந்த கட்டை தேவன் அவிழ்த்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? கடந்த துன்பங்களோடு இருக்கிறீர்களா? அது ஒரு கட்டு. அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக விரும்புகிறீர்களா? இயேசு உங்களை அழைக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு ஒரு அன்பான தேவன். மனிதர்களால் கட்டக்கூட முடியாத, அரவணைக்க கூடாத ஒரு மனுஷன், சுடலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கடவுள் தேடி போகிறார் என்றார். அவர் பரலோகத்தின் மகிமைகளை எல்லாம் விட்டு இறங்கி பூமிக்கு வந்ததே என்னையும் உங்களையும் வாழ வைப்பதற்குத்தான். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்லுகிறதை நீங்கள், அது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் எண்ணக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். அதனால்தான் பொதுவாய் இந்த வார்த்தையை நான் பாவிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளே என்று சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் இவர் யார் என்பதை அறிய வேண்டும், இவர் இரட்சகர் என்பதை அறிய வேண்டும். அந்த லேகியோன்களால் கட்டப்பட்டிருந்த, அந்த அசுத்தாவிகளினால் கட்டப்பட்டிருந்த மனிதன் எப்படி விடுதலையாகி இயேசுவுக்கு பின்பதாக செல்ல ஆயத்தமாக இருந்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுக்களை உடைத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்து பார்ப்பதற்கு ஆண்டவர் அன்புள்ளவராய் அழைக்கிறார். உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடப்பீர்களானால் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். God bless you. ஆமென்.